இருந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் வந்துட்டு நம்ம ஹவுஸ்மேட்டுக்கு எல்லாத்துமே வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து கேப்ரிட்டி அந்த 5 ஸ்டார் ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து அதுல வந்து 5 ஸ்டார் எல்லாம் கொடுத்து அது வந்து பயங்கரமா வந்து ஆளுக்கு ஒரு 8 சாக்லேட் பக்கமா கொடுத்து அதுல வந்து ஜெஃப்ரிக்கு சாச்சனாக சண்டை வந்து அதை ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாரம் எவிக்ஷன் யார் ஆக போறா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் லீக் வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ பார்த்தேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ என்னடா சர்ப்ரைஸ் அப்படின்னு பாக்குறவங்கன்னா நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோல ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருக்கேன். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பிக் பாஸ்ல வந்து. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டாஸ்க் இன்னைக்குன்னு கிடையாது, ஓகேங்களா? சாட்டர்டேன்னு வந்துட்டாவே அந்த டாஸ்கே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு டாஸ்க் கொடுக்காம அமைதியா வந்துட்டு எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்னடா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஒரு 5 ஸ்டார் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் அப்படியே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, குட் ஃபீல் ஆயிடுச்சு எல்லாத்துமே. 8 சாக்லேட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து குட் ஃபீல் ஆயிடுச்சு எல்லாத்துமே. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அலாரம் அடிக்குது. என்னன்னா ஸ்டோர் ரூம்ல இருந்து போய் பார்த்தா வந்து அப்படியே பிரியாணி, ஓகேங்களா? பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன், பிரானு, அப்புறம் அல்வா, அந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம் வந்துட்டு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து செம்ம குஷி ஆயிராங்க. போடுறா 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 அப்படிங்க மஞ்சள்லாம் ஒரு பக்கெட் இருந்துட்டு பிக் பாஸ் எனக்கு கொஞ்சம் குழு கொடுத்திருந்தீங்கன்னா நான் காலைல வந்து அந்த இதை சமைக்காம கட் பண்ணாம கைகாலெல்லாம் வலிக்குது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய இதை அமைச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன், எங்க இருந்து வந்திருக்கு, எதனால இதுவும் செலிப்ரேட் இன்னைக்கு எதுவும் வந்துட்டு ஏதாவது நாளா இல்ல 50 நாள் இப்படியா இல்ல வந்து வெளியில எதுவும் ஃபங்க்ஷனா, இந்த பிக் பாஸ் எதுவும் ஓப்பன் பண்ண நாளா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல வீட்டுல இருந்து வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் போன வீக் வந்துட்டு இவங்களே வந்துட்டு எல்லாமே மறந்துட்டாங்க சொல்ல போனா. அண்ட் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு மறக்கலன்னு தான் சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் வந்து என்ன நினைச்சிருக்காருன்னா போன வீக்ல வந்து என்ன நினைச்சுன்னா வீக்கெண்ட் வந்து இது மாதிரி விஜய் சேதுபதி சார்ட்ட பிரியாணி எனக்காச்சும் பிரியாணி அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அத்தனை நாள் வந்து கழிச்சு இப்ப அனுப்பிச்சு விட்டு அவரு ஞாபகம் வச்சு அவர் வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆனா இவங்களுக்கு வந்து நம்ம சொன்னமே, நம்ம கேட்டிருந்தோமே, நம்ம அவர்கிட்ட கேட்டிருந்தோம் அப்படிங்கறத அவர் எல்லாருமே ஹவுஸ்மேட்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு மறந்துட்டாங்க. கண்டிப்பா வந்துட்டு அவர் தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாரா அப்படிங்கிறது யாருமே திங்க் பண்ணல. இது மாதிரி வந்து எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா வீட்டுல இருந்து அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு செலிப்ரேட் நாள் அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க கேட்டது இவங்களே அனுப்பிச்சு விடாத மாதிரி, இவங்க கேட்டதே இவங்களுக்கே ஞாபகம் இல்லாம, சுத்தமா ஞாபகம் இல்லாம விஜய் சேதுபதி சாருக்கு ஞாபகம் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருமே ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா வந்துட்டு எல்லாருமே நின்று ஹாப்பி ஒரு தேங்க்யூ விஜய் சேதுபதி சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு ஷேர் பண்ணதா இருக்கட்டும். செம்மையா வந்துட்டு இன்னைக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ், சாக்லேட்டுக்கு சாக்லேட், பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு பிரியாணி, அண்ட் ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு ஸ்வீட், அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு ப்ரானு, சிக்கனு, மட்டனு, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. இந்த ஒரு லவ்வபிள் மூமெண்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மூமெண்டாவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிரியாணி பார்க்கும்போது எனக்கு என்னடா கடை எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு ஒரு வெரைட்டியா வந்துட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கலாம் இவங்க வந்துட்டு வெரைட்டியா என்னதான் இந்த ஒரு நைட் வந்துட்டு என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.